இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரூஅவுட் இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். ஸோ என்ன லேர்ன் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பைத்தான் என்ன பண்ணும், ஏன் பைத்தானை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி த்ரூஅவுட் கோர்ஸில் வந்து நம்ம ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கு கீழே அதுக்கு ரெலவெண்ட்டான ரியல் டைம் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். இன்டர்பிரட்டர்னா என்ன, ஓகேங்களா? அதே மாதிரி என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் பைத்தானில் இப்போதைக்கு. அதே மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, பட் நான் எதுக்காக பைத்தானுக்கு போகணும், அப்படி போகணுன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ அதே மாதிரி என்ன ஐடி யூஸ் பண்ணுறோம் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி எதுக்காக பைத்தானில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு மற்ற லாங்குவேஜ் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி மேத்ஸ் ரிலவெண்ட்டான ப்ராசஸ் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி மெயினாக ஸ்கிரிப்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யூஸ் பண்ணலாம் இதில். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹேண்டியான பிளேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் டேட்டா சயின்ஸு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து என்ன ரீசன்னா, டேட்டா சயின்ஸை பார்க்கும்போது அதில் நிறைய மேத்தமேட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் எல்லாம் அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு இம்பில்டாக பைத்தான் நிறைய லைப்ரரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ கம்பேரிங் டு அதர் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக ஒரு சில வேலைகள் நம்ம பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து 10 லைனில் ஒரு கோடு அடிக்கிறேன் அப்படின்னா, நான் பைத்தானில் 2 லைன் அந்த கோடு அடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து இம்பிள் லைப்ரரிஸ் ஆல்ரெடி பைத்தானில் வச்சுருக்காங்க. நம்ம அதை இம்போர்ட் பண்ணி அது ஒர்க் பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா காமன் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணோம். நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற விண்டோஸ், லினக்ஸ், அப்புறம் மேக்கும் சப்போர்ட் பண்ணது பைத்தானே. ஸோ அதை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பைத்தானில் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக செம்ம செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு பைத்தான் 3ல். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டர்னா என்ன? ஸோ இன்டர்பிரட்டருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பைலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கம்பைலருக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஜாவாவில் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதி நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. நான் சிம்பிளாக ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், void addன்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஓபி வச்சுருக்கேன், ஹலோ. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது டேரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பில்ட் ஆகி அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும். எரர் எதுவும் இல்லைனா தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும், ஓகேங்களா? பட் ஆனால் இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு லைன் இருக்குது, நான் ரெண்டாவது ஹலோ வேர்ல்டுன்னு இன்னொரு லைன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன் கம்பைல் ஆகி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம அடிஷனலாக 2வது லைன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ ரன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, திரும்ப எல்லாத்தையுமே அதுக்கு பில்ட் பண்ணி கம்பேர் பண்ண ட்ரை பண்ணும். எல்லா ஃபுல் கோடையுமே செக் பண்ணி ஏதாவது எரர்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் பண்ணும். பட் அதுதான் அட்வான்டேஜ் வந்து பைத்தான் வந்து அப்படி நடக்காது. பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெத்தட், இதே நான் ஆட் மெத்தடே பைத்தானில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பிரிண்ட் பண்ணுறேன், ஹலோன்னு போடுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன்னா இது கம்பைல் ஆகி ரன் ஆகிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது நான் அதே மாதிரி 2வது லைன் ஆட் பண்ணுறேன், ஹலோ பைத்தானுங்கிற வேர்டை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து அந்த இன்டர்பிரட்டரோட அட்வான்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண ட்ரை பண்ணேன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ணாது. என்னோடய ப்ரோக்ராமில் என்ன நியூ சேஞ்சஸ்னு அதுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் கம்பைல் பண்ணிவிட்டு ஹோல் ப்ரோக்ராமை அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுதான் இன்டர்பிரட் பண்ணுற வேலை. நமக்கு வந்து இங்கே 2 லைன் கோடுங்கிறதுனால நமக்கு அது பெருசாக தெரியாது. பட் ஆனால் பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க.
ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு என்டையர் கோடை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன்னா அந்த சேஞ்ச் மட்டும் நான் கம்பைல் பண்ணால் பில்ட் பண்ணால் போதும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கே வச்சுருக்க எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற காமனாக மோஸ்ட்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமிகோலன் தான் வந்து இட்ஸ் ஐடென்டிஃபையர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லைன் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா இப்போ வந்து இங்கே செமிகோலன் வச்சுருக்கேன்னா ஸோ அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் வந்துச்சுனாவே கண்டுபிடிச்சிடும் இது எண்ட் ஆஃப் த லைன், இதுக்கப்புறம் வரது நெக்ஸ்ட் லைன் கன்சிடர் பண்ணிக்கும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பைத்தானில் வந்து அந்த செமிகோலன் கான்செப்ட், இந்த கர்லி பிரேசஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு மெத்தட் ஆட் பண்ணுறோன்னா இந்த கோலனுக்கு கீழே நீங்கள் அந்த மெத்தடுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு இன்டென்டட் ஸ்பேஸ் விட்டு தான் அந்த பிஸ்னஸ் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டென்டட் ஸ்பேஸுக்கு கீழே என்னென்னலாம் வருதோ எல்லாமே இந்த மெத்தடுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஈஃப் இருக்குது. ஈஃப் சம் கண்டிஷன் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டென்டட் ஸ்பேஸ் கொடுத்து வரும். ஸோ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தான் ஆட் மெத்தட். ஸோ பட் இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்சைடு த இஃப் லூப். இந்த பர்டிகுலர் இஃப் லூப்புக்கு தான் இது ஒர்க் ஆகும். ரிலவெண்ட் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் மெத்தடுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பிரிண்ட் நான் போடுறேன், ஹாய்னு நான் போடுறேன். ஸோ இது எப்படி நடக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹோல்மே வந்து ஆட் ப்ரோக்ராம். இந்த ரெண்டு லைனு ஆட் ஆடுறது, இதுவும் இந்த இஃப் கண்டிஷனும் ஆட் ஆடுறது தான். பட் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு திஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு இந்த இன்டர்னல் ஸ்பேஸுக்குள்ளே வர எல்லாமே வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வர்றது தான். ஸோ அப்போ இந்த பிரிண்ட் என்னென்ன பாருங்க. ஸோ இது எதுக்கு ரிலவெண்ட் ஆனது? இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்கு ரிலவெண்ட் ஆனது கிடையாது. ஏன்னா இது வந்து பேக் டு திஸ் இன்டர்நெட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து ஆட் மெத்தடுக்கு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்கா மற்ற லாங்குவேஜில் இதையும் பார்த்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் சின்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸி டு ரிமெம்பர். ஸோ மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 100 லைன்ஸ் கோட் இன் அதர் லாங்குவேஜ். பட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா 10 லைன்ஸ். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பிள் லைப்ரரிஸ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த லாஜிக்ஸ் நம்ம எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் பைத்தான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன சப் டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், என்ன ஐடி யூஸ் பண்ண போகிறோம், வேரியபிள்னா என்ன, மேத் மாடல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் மாடல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், லாஜிக்கல் காம்போனன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லூப்பிங், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஊப்ஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்டஃப். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க வேண்டியது லோக்கலில் எப்படி நம்ம பைத்தானை நம்ம செட்டப் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் பைத்தானை டவுன்லோட் பண்ணி என்னோட லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணாங்கன்னா பைத்தான் டவுன்லோடு உங்கள் ப்ரௌசரில் கொடுங்க. பைத்தான் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அது டேரெக்டாக பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கே போகும். அதில் என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான வெர்ஷன்ஸ், 64 பிட்னா அதுக்கு ரிலவெண்ட்டான வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இந்த இடத்துல இந்த லிங்க் இருக்கு இல்லையா, பைத்தான் 3.7 நவ் லேட்டஸ்ட் மெயின்டெனன்ஸ் ரிலீஸ் பைத்தான் 3.7. அந்த வெர்ஷனை வாங்கணும்னா டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் ஹியர். அதோட சிம்பிளான ஆப்ஷன் மேலே டவுன்லோட் பேஜுக்கு போங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக இதில் ஆப்ஷன் காமிக்கும் டவுன்லோட் பைத்தான் 3.7.1. விண்டோஸ்னால்
இதை யூஸ் பண்ணி டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை லினக்ஸ், மேக் ஓஎஸ் இல்லை வேறு ஏதாவது ஓஎஸ் அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட் ஆனதை நீங்கள் கீழே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போது நான் இதுக்கான வெர்ஷன்ஸை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட லோக்கல் எங்கேயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேவ். ஸோ அது டவுன்லோட் ஆகும். நான் இப்போ டவுன்லோட் கேன்சல் பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய லோக்கல் மிஷினில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பரவாயில்ல, எனிவே லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள். நான் மீன்வைல் அதை பாஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக். ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். மீன்வைலில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான வேர்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா அதனோட ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ், அதாவது இதுக்கான ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் எல்லாமே கீழே லிஸ்ட் அவுட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் லொக்கேஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஆக்சுவலி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் நவுன்னு சொல்லுது. ஏன்னா என்னோட மிஷினில் ஆல்ரெடி வந்து நான் 3.7.0 வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு கேன்சல் கொடுத்துட்டேன் வந்துட்டு. ஸோ நார்மலாக எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்கும். நீங்கள் அந்த செட்டப் ஃபைலை இனிஷியேட் பண்ண உடனே அந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணலாமான்னு கேட்கும். ரன் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த லான்ச்சிங் விண்டோ வரும். பட் ஒரு மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது தயவு செஞ்சு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பாத்தில் அது செட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தில் பைத்தான் வெர்ஷன் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த செக் பாக்ஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் எல்லா லொக்கேஷனில் இருந்தும் பைத்தானை ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா செட்டப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு 2 to 3 minutes எடுத்துக்கும். செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பைத்தான் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7.0. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணனா இந்த இடத்துல நீங்கள் பைத்தான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன பைத்தானுங்கிறது காமிக்காது நமக்கு. ஸோ நீங்கள் உங்கள் லோக்கல் மிஷினில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்டர்னலாகவே ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎல்னு சொல்லுவாங்க. ஐடிஎல்இ. நீங்கள் போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போனீங்க அப்படின்னா பைத்தான் 3.7 போனீங்கன்னா இங்கே இருக்கா ஐடிஎல்இ. ஸோ நீங்கள் 32 பிட் அந்த 32 பிட்டை லான்ச் பண்ணுங்கள். 64 பிட் இருந்தால் 64 பிட்டை லான்ச் பண்ணுங்கள். ஸோ நான் அதை லான்ச் பண்ணுறேன். ஸோ அந்த லுக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லுக் அண்ட் ஃபீல். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னா கான்ஃபிகர் ஐடியில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் இருக்கும். நீங்கள் இது இனிஷியலாக 12 தான் இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 16க்கு மாற்றிட்டேன். அப்ளை. அதே மாதிரி நான் தீமையும் வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு ஐடல் டார்க் தீம் வச்சுருக்கேன். பட் நார்மலாக ஐடல் கிளாசிக் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் டார்க் பிடிக்குங்கிறதுனால ஐம் கீப்பிங் ஐடியல் டார்க் ஆஸ் மை பேக்ரவுண்ட். ஓகேங்களா? டன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப். பைத்தானில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதனோட என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து அதனோட பாத்தை செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லான்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் அதை சேஞ்சஸ் பண்ணணும்னா கான்ஃபிகர் ஐடியில் போய் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது இடத்துல ஸ்டக் ஆனீங்கன்னா எனக்கு என்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை என்ன இஷ்யூன்னு பார்த்துட்டு நான் ரிசால்வ் பண்ணி தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கணும், ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் அபவுட் பைத்தான். ஐ மீன் ஸ்டார்ட் ஃப்ரம் வேரியபிள். ஸோ நம்ம என்ன பண்ண வேரியபிள்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ
இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா ஒன் ஆஃப் த பேசிக் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ், டைப்ஸ் ஆஃப் டேட்டா, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வேரியபிள்ஸ் பற்றி என்னென்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா நமக்கு இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அல்டிமேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், அது இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் வரும், வேர்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்பர் சிம்பிளாக எப்படி சொல்லணும், இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜரும் வரும், டபுளும் அது கீழே தான் வரும். டபுள்னு சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் டெசிமல் வேல்யூஸ்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதை தவிர நம்மக்கிட்ட பெருசாக எந்த ஒரு டேட்டா டைப்புமே கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். பட் ஸ்ட்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் நம்பர் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டபுள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுறேன். ஓகேங்களா? ஸோ பேசிக் சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வேரியபிள் நேம் ஈக்குவல் அண்ட் வேல்யூ, இதுதான் சின்டாக்ஸ். பட் ஆனால் ஒரு வேரியபிள் நேம்க்கு எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்கோர் ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏன்னு கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் ஏன்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இட் ஷுட் நாட் நம்பர். ஸோ நீங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குற வேரியபிள் நேமில் ஸ்பேஸஸ் இருக்கக்கூடாது, எந்த ஸ்பேஸஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நேம்னு கொடுக்கக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸு. ஸோ இப்போ நம்ம ஐடியில் போயிட்டு நம்ம எப்படி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம், அது என்னென்னலாம் பண்ணணும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஐடியல். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி பைத்தானில் வந்து இன்டர்னலாகவே வந்து ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் 2 நம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா 10 + 10 அதுவே 20ன்னு சொல்லிடும். அதே மாதிரி ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பெருசாக வந்து எனக்கு ஏல ஒரு வேல்யூ இருக்குது, பியில் ஒரு வேல்யூ இருக்குது, ஏபி ரெண்டையும் நான் ஆட் பண்ணி காட்டணும், ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இது சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 15 போடுங்க, இல்லைனா 5 × 10 கூட போடுங்க. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, 50 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ் வந்து எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாகவே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது பட் இதில் என்ன ஒரு நமக்கு ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இங்கே ஒரு 10 இருக்குது, அந்த 10 கீழே பிரிண்ட் ஆகுது. ஆனால் திரும்ப இந்த 10 நான் இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் டேரெக்டாக அங்கே 10 ப்ளஸ் நான் என்ன வேல்யூ கூட ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனால் 10 வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணினாலும் அதை ஒரு பர்டிகுலர் நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும். ஒரு நேமில் சேவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் 10 வச்சிருக்கேன் இல்லையா, a = 10. இப்போது என்னோட 10ங்கிற வேல்யூவை நான் ஏங்கிற ஒரு நேமில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போது a + 50 நான் போட்டேன் அப்படின்னா எனக்கான வேல்யூ வந்துடுச்சு 60. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டைம் வேணால் அந்த ஏவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டேக்கலாம், வேல்யூ மாறாது. அதே மாதிரி
ஓகே ஏ மைனஸ் 15 நான் போட்டிருக்கேன். அது சிம்பிள் ஒரு மாதிரியே வந்து என்ன எனக்கு கீபோர்டில் இருக்க ப்ராப்ளம். ஓகேங்களா, ஆக்சுவலாக அது மைனஸ் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் ஏல வந்து எனக்கு 10 ஒரு வேல்யூ இருக்குது, பியில் வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்குது. இது ரெண்டையும் நான் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி, ஏ இன்ட்டு பி ஆர் பி டிவைடட் பை ஏ. ஸோ எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு இருக்க பெரிய அட்வான்டேஜ். ஸோ இது மட்டும் இல்லாமல் a is equal to hello, b is equal to python. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோ கேரக்டரோ ஒரு வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன்று சிங்கிள் கோர்ஸில் இருக்கணும், இல்லை டபுள் கோர்ஸில் இருக்கணும், இல்லைன்னா ட்ரிபிள் கோர்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் தப்பான சின்டாக்ஸ் a is equal to hello, b is equal to python நான் எதுவுமே கொடுக்காம டேரெக்டாக திரும்ப a is equal to கொடுத்துட்டேன். அது தப்பு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா b is equal to திரும்ப நான் பைத்தான்னு கொடுக்குறேன். இப்போது ஏல ஹலோங்கிற வேல்யூ இருக்குது, பியில் பைத்தானுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ a ப்ளஸ் பின்னு போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்கள். ரெண்டையும் கன்கார்டினேஷன் பண்ணிடுச்சு. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியபிள் நேமும் ஒரே டைப்பாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே எல்லா வேலையும் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா கன்கார்டினேஷன் பண்ணும். அதுக்கு இல்லாமல் ஒருவேளை நம்பராக இருந்துச்சுன்னா 10 + 15 இருந்துச்சுன்னா கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அதுவே ஆட் பண்ணும். 10 + 15 கூட 25 அதுவே நமக்கு ஆட் பண்ணி சொல்லும். ஓகேவா, அதுதான் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன், வேற ஒரு லாங்குவேஜ் எப்படி பண்ணுவோம், ஜாவாவில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இன்ட்டு a is equal to 10 and semicolon. நான் எந்த ஒரு வேரியபிள் நான் கொடுத்தாலும் எந்த ஒரு வேரியபிள் நான் டிஃபைன் பண்ணாலும் அது என்ன டைப்புங்கிறது நான் முன்னாடியே சொல்லணும். ஏன்னா அப்போ தான் கம்பைலர் எடுத்துக்கும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் டேரெக்டாக a is equal to 10 கொடுக்கலாம். ஏன்னா என்னோட இன்டர்பிரட்டர் கான்செப்ட். ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன டைப் அப்படிங்கிறத இது வந்து என்ன பண்ணால் இன்டர்பிரட் பண்ணும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ 10 இருந்துச்சுன்னா இது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா இண்டீஜராக எடுத்துக்கும், இல்லைன்னா நம்பராக எடுத்துக்கும். இல்லை இந்த இடத்துல இப்போ ஹாலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஏ வந்து என்னவா எடுத்துக்கணும், ஸ்ட்ரிங்காக அதுவே கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏல ஒரு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ அதோட டைப்பு பார்க்கணுன்னா டைப் ஆஃப் வேரியபிள் நேம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்னு அதுவே காமிச்சிருச்சு. இப்போ அதே ஏங்கிற நீங்கள் வேரியபிள் ஓவர் ஹெட் பண்ணலாம். இப்போ ஏ = 10 கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வராது, ஏன்னா ஏவை நான் ஓவர் ஹெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதனோட டைப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இன்டிஜர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது இப்படி தான் டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸையும் பேசிக் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் கன்சோலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்க்ரீன் தான் வந்து அதனோட ஷெல்லு. இன்னும் சொல்ல போனால் கன்சோல்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேங்களா, ஸோ டைப்பை நீங்கள் டெஃபைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவே வந்து இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணும்போது அதுவே ஐடென்டிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப் அது வந்து ஆட் பண்ணணுமா கன்கார்டினேஷன் பண்ணணுமாங்கிறது அதுவே டிஃபைன் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே நான் ஒரு தனியாக ஒரு ஷெல் ஃபைலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷெல்லோட கன்சோலில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னோட லாஜிக்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக எனக்குன்னு ஒரு ஃபைல் வேணும், அதில் தான் பண்ணுவேன். நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பைத்தான் தமிழ் டியூட்டோரியல்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எதை பற்றி பார்க்குறோன்னா வேரியபிள்ஸை பற்றி. வேரியபிள்ஸ் .py. ஓகேங்களா, சாரி, ஓகே. இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா variables.pyன்னு சொல்லி ஒரு ஃபைல் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்னோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் எழுதுறேன். a is equal to 10 கொடுத்துட்டேன். அதே மாதிரி b is equal to 20 நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு
இதை எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ரன்னில் போனீங்க அந்த நம்மளோட மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் எடிட் ஃபார்மேட் அண்ட் ரன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரன்னு கீழே போனீங்கன்னா ரன் மாடியூல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மேபி ரன்னில் போயிட்டு ரன் மாடியூலை சூஸ் பண்ணலாம், இல்லை ஷார்ட்கட் கீபோர்டில் F5 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ ரன் மாடியூல் கொடுங்க. கொடுத்தாங்க என்ன நடக்குது இது உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. எனக்கு ஏன் வரல? இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சேவ் பண்ணிட்டேன். திரும்ப ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன். எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நீங்கள் தனியாக வேற ஒரு ஃபைல்லேருந்து வேற ஒரு லொக்கேஷனில் இருந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபைல் ரன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இதே இடத்துல நீங்கள் A = 10 கொடுத்துட்டு நீங்கள் A கொடுத்தீங்கன்னா A10 பிரிண்ட் ஆச்சு. பட் ஆனால் தனி ஃபைல்லேருந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து செப்பரேட் ஃபைல். என்னோட ஐடியலோட டிஃபால்ட் லான்ச்சிங் ஷெல் கிடையாது. ஸோ ஒரு வேர்டை ஏதாவது பிரிண்ட் பண்ணணும், இல்லை எதை பிரிண்ட் பண்ணுறதாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்டு என்ன பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுங்கிற கீவேர்டு. ஓகேங்களா? ஏ இப்போது ஃபஸ்ட்டு ஏவை மட்டும் நம்ம போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன்னில் போயிட்டு ரன் மாடலில் கொடுங்க. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சில வேலை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக நான் A + Bன்னு போடுறேன். ஓகே டன். ஸோ அது மட்டும் இல்லாமல் A + B and A into B or என்ன பண்ணலாம்னா B divided by A. ஸோ நம்ம இதில் என்ன எக்ஸ்பெக்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எப்படி கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் சிம்பிள் தான். ஸோ இந்த ஆஷ் சிம்பிள்னு போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் லைன் வந்து இன்டர்பிரேட்டர் உங்களுக்கு எடுத்துக்காது ப்ராசஸ்க்கு. ஸோ வேரியபிள்ஸ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். 10 + 20 = 30. 10 × 20 200. B divided by 20 divided by 10 is 2. ஸோ இந்த அவுட்கம் நமக்கு வருதான்னு செக் பண்ணலாம். ரன்னில் போயிட்டு ரன் மாடியூல் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 30 200 and 2. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட சீன் ஒரு வேரியபிளுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி டியில் 15 ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இப்போது இதை ரெண்டையும் நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா C + D. சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் வேல்யூ. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எனக்கு எரர் அடிச்சிருச்சு. கேன் ஒன்லி கன்கார்னேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர். ஏன்னா நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு இன்டீஜரோட கன்கார்னேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ஒர்க் ஆகாது. ஏன்னா ரெண்டு வேறு டைப்பு. ஸோ ரெண்டு ஒரே டைப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கன்கார்டினேஷன் பண்ண முடியும், இல்லைனா அடிஷன் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஹலோவுக்கு பதிலாக பைத்தான். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுங்கள். 30 200 2.0 and we got hello python. ஓகேவா? இல்லை இப்போ எனக்கு அது இல்லாமல் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 இருக்குது, இதில் வந்து ஒரு 500 இருக்குது. ஸோ இப்போ நம்ம கன்கார்னேஷன் பண்ணணும். இப்போ என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கன்கார்னேஷன் நடக்குமா இல்லை ஆட் நடக்குமா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது இன்டர்பிரேட்டர் வந்து இதை ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இது ரெண்டோட டைப்பையும் வந்து இன்டீஜராக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இன்டீஜராக இருந்துச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் என்ன பண்ணணும்னா அடிஷன் பண்ணும், அதாவது ரெண்டையும் கூட்டிடும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு ஹலோ பைத்தான் வந்துச்சு, இப்போ அதே வேரியபிள் பார்த்தீங்கன்னா 1000 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் எல்லா வேரியபிள்ஸையும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு, ஒரு வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கிறது பார்த்தாச்சு, என்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கு பண்ண போகிற ஒரு சில ப்ராசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஐ மீன் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அடிஷன் பண்ணுறது, இல்லை அதுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 இன்டீஜர் வேல்யூ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா வேரியபிள் டைப் தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இன்டீஜர் இருக்குது. சாரி, இதை வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் இருக்குது,
டபுள் இருக்குது. டபுள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டபுளில் நம்ம என்ன சொல்லணும்னா சிம்பிளாக ஃப்ளோட்டிங் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் இருக்குது, அதாவது சிங்கிள் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ப்ரிட்டிமச் நம்ம கவர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா டைப்ஸ் தான். இப்போது எங்கிட்ட ஒரு வேரியபிள் நேம் இருக்குது, அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. அதே மாதிரி பின்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதனோட வேல்யூ வந்து 10. இப்போ என்னென்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கிறதுக்கு என்னோட கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழித்தல் வராது. ஐ ஹாவ் அன் இஷ்யூ வித் மை போர்டு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கழித்தல் வராது. அதே மாதிரி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் என்ன டேட்டா வருதுங்கிறது. நமக்கு ஆப்வியஸாக தெரியும் 30 தான் வரும், பட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ரன் மாடியூல். ஸோ நமக்கு தேவையான டேட்டா அவுட்கம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அடுத்து இதை நான் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதாவது மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ரன் பண்ணுங்கள். நான் F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஷார்ட்கட்டு. ஸோ 20 மைனஸ் 10 10 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்? 200 வரணுமா? F5. சி 200 வந்துடுச்சு. ஸோ அடுத்து வேறு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம்? டிவைடட் பை ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ A டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும்? F5 ப்ரெஸ் பண்ணுங்கள் ரன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 2.0 வந்துச்சு. பட் ஏன் எனக்கு 2.0 வருது? ஓகே, அதை பற்றி யோசிச்சு பாருங்கள். பைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறது பைத்தான் வெர்ஷன் 3 நான் சொல்லியிருக்கேன். பைத்தான் 2 will never return decimal values. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 2.1 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கும். இல்லை 2.5 இருந்துச்சுன்னா அதை வந்து 3ன்னு கன்வெர்ட், அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். ஸோ ஆனால் பைத்தான் 3ல அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எந்த நம்பரை போட்டாலும் டெசிமல் வேல்யூஸ் இருந்தாலுமே நமக்கு டெசிமல் வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். அக்யூரேட் வேல்யூஸ், நாட் தி ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, இப்போது என்ன சிம்பிளாக எக்ஸாம்பிள் போடலாம்னா பிரிண்டில் போட்டுட்டு 7 டிவைடட் பை 2 போட்டு பாருங்கள். F5. ஸோ நமக்கு 3.5 கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, டன். ஸோ அடுத்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு ஆப்ரேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா மாட். ஃபஸ்ட்டு மாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு மாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மாடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதுக்கான சிம்பிள். ஸோ இட் வில் ரிட்டர்ன் த ரிமைண்டர். ரெண்டு நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணும்போது அதனோட ரிமைண்டர் தான் இது நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7 டிவைடட் பை 3. ஸோ 7 டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 7 வந்து 3க்குள்ள 2 டைம்ஸ், 3 வந்து 7க்குள்ள 2 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் வந்து 1. ஓகேவா? ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, நான் இன்கேஸ் 7 மாட் ஆஃப் 3 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் தான் ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது ரிமைண்டர் 1ங்கிற வேல்யூ. ஸோ அதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வேணால் பார்த்தலாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். 7 இருக்கா? 7 மாட் 3. ஸோ ரிமைண்டர் 1. ஓகே, இன்கேஸ் இப்போ 10 மாட் 5. இப்போ நமக்கு 0 தான் வரும், ரிமைண்டர் எதுவுமே இருக்காது. ஏன்னா 2 × 5 = 10. ஸோ எந்த ரிமைண்டருமே கிடையாது. ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். print 7 mod of 3. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரிமைண்டர். ரன் பண்ணுங்க F5. ஸோ நமக்கு ரிமைண்டர் 1ன்னு வந்திருக்கா? ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ஈவன் நம்பராக போட்டு பார்க்கலாம். ஸோ ஈவன் நம்பர்னால் இல்லை 9 மாதிரி போட்டு பார்க்கலாம். 9 டிவைட் பை 3னா 3 டைம்ஸ் போகும், பட் நமக்கு ரிமைண்டர் எதுவுமே இருக்காது.
F5 ப்ரெஸ் பண்ணுங்க. see நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டைப்போட ஒரு வேரியபிளோட டைப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைப்புங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா டைப், இதுதான் என்னோட சின்டாக்ஸ். டைப் ஆஃப் எந்த வேரியபிளோட டைப் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதனோட வேரியபிள் டைப் அந்த வேரியபிளோட நேம் இங்கே கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. டைப் ஆஃப் ஓகே, நான் அதை பிரிண்ட் பண்ணலை. பிரிண்டில் டைப் ஆஃப் ஏ. இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ நமக்கு அதனோட டைப் வந்து இன்ட்னு வந்துருச்சா? இல்லை அதுக்கு பதிலாக இப்போது 7/3ன்னு கொடுங்க. ஸோ நமக்கு டெசிமல் வேல்யூஸ் வரணும், அதாவது ஃப்ளோட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸையும் பாருங்கள். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்காக மாட் யூஸ் பண்ணுறோம்? ஐ திங்க் நமக்கு வந்து ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை, டிவைட் இது எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறது. இந்த மாட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஸ்பெசிஃபிக்காக ஆட் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஈவன் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ரிமைண்டர் எதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா ரிமைண்டர் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா தட் இஸ் அன் ஆட் நம்பர். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா தட்ஸ் ஈவன் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியா வச்சு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேத் மாடல் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம அதில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேத் மாடல் தான் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலை வந்து மேத் மாடல் .pyன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஒரு சின்ன லைன் பிரேக் மாதிரி விட்டுருவோம். ஸோ கொஞ்சம் நமக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கால்குலேஷன்ஸ். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ a is equal to 10 into 5 minus 1 or 5 plus 1. ஓகே, இதனோட அவுட்கம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5 plus 1 6 and 6 into 10 60. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ. பட் ஆனால் நீங்கள் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். F5 ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ 51. ஒரு நிமிஷங்க. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 5 plus 1 6, 6 into 10 60. எப்படி வந்து அது நமக்கு இப்போ என்ன காமிச்சது? 51 எப்படி காமிச்சது? ஸோ தெரியல இல்லையா? ஸோ 10 into 5 50, 50 plus 1 51. ஸோ இது அந்த ஆர்டரில் எடுத்துக்கிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கால்குலேஷன்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கில் ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது நமக்கு தெரியும். 5 plus 1 6, 6 into 10 60 நமக்கு தெரியும். பட் அது ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் கொடுத்தா தான் சிஸ்டம் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்டை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா பாட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா பி பிலாங்ஸ் டு பிராக்கெட். ஸோ எப்பயுமே பிராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஸோ இப்போது 2 to the cube, 2 to the square, இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி டேட்டாலாம் வருது இல்லையா, அதுக்கு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஸோ தேர்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு. ஸோ அப்போ ஃபோர்த் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைக்கு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு, சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை அப்படியே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லாஜிக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10 into 5 plus 1 இதுதான் நான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வேணும்னா 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி அதை 10 கூட மல்டிப்ளை பண்ணு அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ இந்த பாட் மாஸோட லாஜிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 5 plus 1 ஒரு ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், 5 plus 1 6ன்னு இங்கே கால்குலேட் ஆகிடும். ஸோ அடுத்து என்ன பார்க்கும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ப்ரையாரிட்டியாக. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆர்டர் நமக்கு எதுவும் கிடையாது, டிவிஷனும் கிடையாது, மல்டிப்ளை இருக்கா, ஸோ மல்டிப்ளை. ஸோ இந்த 6 into 10, ஸோ நமக்கு என்ன வரும்னா டோட்டலாக 60 நமக்கு வரும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த 5 + 1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட்டில் போடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 60 வந்திருக்கா? குட், ரைட்? ஓகே. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதில் டெசிமல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3.5ன்னு வருது. ஐ மீன் டெசிமல் வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணுது. அதாவது பைத்தான் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2.5னா கூட 3ன்னு காமிச்சிடும், 2.2னா 2ன்னு காமிச்சிடும். ஓகே. பட் பைத்தான் 3 அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. பட் இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.2 இதை வந்து எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுவீங்க? சிம்பிளான விஷயம் தான். கீவேர்ட் ரவுண்ட், ரவுண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கீவேர்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஐ மீன் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இப்போ ரவுண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மாற்றுறேன், பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது இட்ஸ் நாட் அ கீவேர்டுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு? ஸோ எனக்கு 10 வந்திருக்கு. நான் 10.2 கொடுத்துருக்கேன், பட் எனக்கு எங்கே 10 வந்திருக்கு. ஓகே. ஸோ இப்போ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணுது. இப்போ நான் 10.6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன கொடுக்கும்? 11. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் த வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் மேத்தில் நமக்கு நிறைய இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் லைப்ரரிஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். பட் ஆனால் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஐடியல் ஹெல்ப் இல்லைனா பைத்தான் டாக்ஸ். F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் டாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது வந்து இதில் கவர் பண்ணிருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே இதில் இருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரிக்கில் நிறையா இருக்கும், எல்லா மாடியூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். இது கீழே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா டேட்டா பர்சன், ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்குது, இம்போர்ட்டிங், பைத்தான் லாங்குவேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது மேத் மாடியூல். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா இதில் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் இருக்கா? மாடியூல்ஸில் போயிட்டு M கிளிக் பண்ணுங்கள். எம்மில் போனீங்கன்னா மேத் இருக்கா? மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த பைத்தானோட மேத்தோட மாடியூல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேத் மாடியூல் என்ன, அதுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேத் தட் சீல், காப்பி சைன், ஃபேப், நிறைய ஒரு மெத்தட் 2 மெத்தட் கிடையாது, எக்கச்சக்கமான லாட் ஆஃப் கால்குலேஷன்ஸ். நம்ம ஒவ்வொரு கால்குலேஷன்ஸுக்கு கிட்டத்தட்ட 10 லைன் 15 லைன் சம்டைம்ஸ் 50 லைன் கோடு கூட எழுதுற மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாமே சிங்கிள் ஃபங்க்ஷன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு நம்பரோட சீல் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு 10.6 இருக்கா? ஸோ இதோட சீல் வேல்யூ என்னென்னு நான் பார்க்கணும். ஸோ அப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? அதை எப்படி பார்க்கலான்னா பிரிண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்க கீவேர்டுக்கான ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது math.seal. இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். Ctrl+C. math.seal. எக்ஸுக்கு பதிலாக எனக்கு நான் ஒரு 10.5 கொடுத்துக்கிறேன். ஸோ சீலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமலுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் math.seal யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். இது மிஸ் இப்போ ரன் பண்ணுங்க. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? நமக்கு ஏதோ எரர் வருது. என்ன சொல்லுதுன்னா மேத் இஸ் நாட் டிஃபைன்னு சொல்லுது. என்ன பார்த்தீங்கன்னா மேத் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கிடையாது, அது வந்து தனி மாடியூல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த மாடியூலை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது என்ன மாடியூல்? மேத் மாடியூல். ஸோ சிம்பிள் லாஜிக், இம்போர்ட் மேத், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இங்கே முன்னாடி நான் சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலரில் இருக்கும். இப்போ இம்போர்ட்டுங்கிறது கீவேர்டுங்கிறதுனால தனி கலரில் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணி பாருங்களேன், அது வந்து கலர் மாறிடும். ஸோ இட்ஸ் நாட் அ கீவேர்ட். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? சீல் வேல்யூ 11 வந்திருக்கா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் math.seal நான் யூஸ் பண்ணும்போது
10.5லேருந்து அடுத்த வேல்யூ என்ன 11. ஓகேவா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோரும் கொடுக்குறேன். 10.4 நான் கொடுக்குறேன். இதில் வந்து நான் சீலுக்கு பதிலாக என்னோட ஃப்ளோர் வேல்யூ பார்க்குறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுங்க. என்ன வந்திருக்கு? ஸோ என்னோட சீல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. அதாவது 10.5க்கு அடுத்தது அப்புறம் வர இன்டீஜர் ஃபுல் இன்டீஜர் வேல்யூ 11. ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா 10.4ஆ? ஸோ 10.4 கீழே இருக்க ஃபுல் இன்டீஜர் வேல்யூ. ஓகேங்களா? இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நான் 10.8 கொடுத்தா என்ன ஆகும்? ஆப்வியஸாக நம்ம என்ன நினைப்போம், 11 வரும்னு நினைப்போம். பட் ஆனால் அது கான்செப்ட் கிடையாது. ஃப்ளோர் அப்படின்னா நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்க ஃபுல் இன்டீஜர். சீல் அப்படின்னா ஒரு நான் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் இன்டீஜர், ஃபுல் இன்டீஜர். ஸோ நான் 10.8ன்னு கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 10 தான் வரணும். ஓகே, ரன் பண்ணி பார்த்துருவோம். See, this is how it will work. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இருக்கா? இல்லை, நம்ம லைப்ரரியில் பார்க்கலாம் வேறு என்னென்ன இருக்குது. ஓகே, ஃபேக்டோரியல். Okay, math factorial. Factorial return x factorial raises value if x is not integer or negative. Okay, so நமக்கு first factorial நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு நம்பர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிகினிங்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு கொடுக்குறேன்னா 1 to 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 2 into 3 into 4 into 5 எல்லா நம்பரையும் அது மல்டிப்ளை பண்ணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டோரியல்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கால்சி எடுத்து நம்ம ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு நம்பரை ஃபேக்டரியல் பார்ப்போம். 1 into 2 into 3 into 4 into 5 என்ன வந்திருக்கு? 120. ஸோ இப்போ நான் அந்த ஃபேக்டரியல் மெத்தட் யூஸ் பண்ணி நான் 5ங்கிற ஒரு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு 120 நமக்கு தரணும். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ print ஸோ நம்ம சின்டாக்ஸ் ஒரு டைம் பார்த்துப்போம். math.factorial. ஓகே, ஸோ math.factorial of 5 நான் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். math.factorialக்கு வந்து 5 என்னன்னு பார்த்தீங்க, ஐ மீன் 5க்கு மேத் ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ இது ரன் பண்ணி பார்ப்போம். சிம்பிள், ரைட்? வி காட் 120. இதுதான் வந்து இதில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜ். பெரிய பெரிய மாடியூல்ஸாக அவங்க சிம்பிளிஃபை பண்ணி மெத்தடாக வச்சுருக்காங்க. இது மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாஜிக்கை எழுதணும், ஒரு வைல் லூப் எழுதணும். அந்த லூப்பில் எழுதி ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து 1லேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு யூசரில் கொடுத்த இன்புட் வரைக்கும் அந்த நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து 1 by 1 ரிசல்ட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ கைண்ட் ஆஃப் ஹெட்டேக் வேல்யூ அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இதில் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு 2 to the cube or 3 to the cube இந்த மாதிரி நான் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் கியூபெல்லாம் பண்ணி பார்க்கணும், எப்படி பண்ணி பார்க்கலாம்? ஸோ அந்த மாதிரி டைமில் வரும்போது அதுக்கு நம்ம பெருசாக மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. இன்னொரு சிம்பிள் ஆப்ஷன் நமக்கு இருக்குது. இப்போ நான் வந்து 3 வந்து 3 டைம்ஸ் நான் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா, சாரி n டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 டபுள் ஸ்டார் அண்ட் 3. ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். 27 வந்திருக்கா? உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி 3 into 3 into 3 27 லுக் ஸ்ட்ரைட், ரைட்? ஸோ இப்போ நான் 5 கொடுக்குறேன் வைங்களேன். 5 into 5 5 வந்து 5 டைம் நான் மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்கம் வரும்? ஸோ 3125. ஆக்சுவலாக 5 வந்து 5 டைம் ஸ்கொயர் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய, ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால இங்கே வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் இந்த மாடியூலுக்குள்ளே போய் பாருங்கள், ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேத் டாட் ரிமைண்டர். ஓகேங்களா? இந்த மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு ரிமைண்டர்னா என்னங்கிறது தெரியும். மாட் என்ன பண்ணுவோம்? ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரிமைண்டர் என்ன பண்ணுறதுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரங்கேட் என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் இருக்கிற மெத்தட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இதில் இருக்கிற நிறைய மெத்தட்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா, சைன் தீட்டா எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கால்குலேட்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க எல்லா சயின்டிஃபிக், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர். இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இந்த மேத் மாடல் நமக்கு இருக்குது. இன்கேஸ் சொல்லப்போனால் இதில் இல்லாத ஆப்ஷன்ஸும் நமக்கு இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒர்க். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா பிங் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேத் மாடியூலை பற்றி நம்ம பார்த்தோம். மேத் மாடியூலில் வந்து
எப்படி அடிஷன் பண்ணுவோம், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மாடலாம் எப்படி யூஸ் பண்ணுவோங்க செக் பண்ணி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அந்த நம்மளோட ஹெல்ப்பில் போனீங்கன்னா பைத்தன் டாக்குமெண்ட்ஸில் வந்து எல்லா மாடியூலுக்கான டிஃபால்ட் மெத்தட்ஸ் எல்லாமே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மாடியூல் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பேசிக் லெவல் ஆஃப் ஸ்ட்ரிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரூல்ஸ் டு டிஃபைன் அ ஸ்ட்ரிங். ஸோ நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வேரியபிள்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும் வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது, வேரியபிள் நேம் அப்புறம் அதனோட வேல்யூ என்னங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் என்ன ஒரு வேரியபிள் வைக்கிறேன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு அதில் ஹலோன்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணும்போது டபுள் கோர்ஸில் டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை பி இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோர்ஸ்லையும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்டு வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். கீவேர்ட்ஸ் ஒரு கலரில் இருக்கும், டெக்ஸ்ட் ஒரு கலரில் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா? ஓகே, இல்லை வேறு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 சிங்கிள் கோர்ஸ்குள்ளே கூட நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கை தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். print ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா print a. ஸோ 3மே பிரிண்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see what happen. ஸோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படின்னு தெரியும். ரன் கமெண்டில் போயிட்டு ரன் மாடியூல். எல்லாமே சேம் பிரிண்ட் ஆயிருக்குங்களா? ஸோ எல்லாத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எதுக்காக சிங்கிள் கோர்ஸ் கொடுப்போம் அப்படின்னா ஒரு கேரக்டரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் கோர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் இட் வில் பி பெட்டர். அதாவது ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கோர்ஸில் கொடுங்க. இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு லிட்டரில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதை டபுள் கோர்ஸுக்குள்ள கொடுங்க. பட் எதுக்காக ட்ரிபிள் கோர்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? பட் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இன்கேஸ் நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேட்டா வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நான் நெட்லேருந்து காப்பி பண்ணது தான். ஸோ இது அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளில் நான் வைக்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் டேக் டி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் சிங்கிள் கோர்ஸில் இல்லை டபுள் கோர்ஸில் அதை எதையும் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா எல்லாமே வந்து எனக்கு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலை. ஏன்னா நமக்கு டெக்ஸ்ட்டாக கன்சிடர் பண்ணதுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். ஐ மீன் டிஃப்ரெண்டான கலரில் இருக்கணும். ஸோ பட் ஏன் இங்கே மாறி இருக்கு? இல்லை இதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். பிரிண்ட் டி. ஸோ என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸில் எரர்னு சொல்லுது ஸ்ட்ரிங் லிட்டரலில். ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ மீன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ பிரிண்ட் ஆயிருக்கா? பிலீவ் இட் ஆர் நாட், தேர் ஆர் bunch of things which can அந்த என்டையர் பேராகிராஃப் அப்படியே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்ன பர்பஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் மெக் டொனால்டு இருக்கு. ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி இருக்க வேர்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா மேபி there's a possibility it's end up with an issue. ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தெரியுதா? இப்போது நான் சிங்கிள் கோர்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன்.
ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு, அந்த அந்த லெட்டரோட கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் சரியாக எடுத்துக்கல. என்ன ரீசன்னா, மெக்டொனால்டுங்கிறது சேம் வேர்டு தான், பட் தட்ஸ் அ நேம். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் கோர்ஸ் அப்பாசிட்ரஃபி இருக்கிறதுனால என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இது என்டையராகவே இதை மட்டும் ஒரு தனி லெட்டரில் எடுத்துக்கிச்சு. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று டபுள் கோர்ஸ் போகணும், அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் கோர்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ட்ரிபிள் கோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மை நேம் இஸ் மெக்டொனால்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூ நீட் டு நோ when to use single quotes. ஸோ தெரிஞ்ச சிங்கிள் கொட்டேஷன் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும், அதே மாதிரி when to use டபுள் கொட்டேஷன், அதே மாதிரி when to use ட்ரிபிள் கொட்டேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, கேரக்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு சிம்பிள் லிட்டரில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் டபுள் கோட்ஸ். ஒரு பேராகிராஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ட்ரிபிள் கோட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வேறு என்ன பண்ணலாம் அதில்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னும் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட நேம்னு ஒரு வேரியபிள் இருக்கு, மை நேம் இஸ் மெக்டொனால்ட் அண்ட் ஐ எம் இயர்ஸ் ஓல்டு. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஜ்னு சொல்லி ஒரு வேரியபிள் வைக்கிறேன். அந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ பேசிக்காக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். அதில் என்ன வரணும்னா, மை நேம் இஸ் மெக்டொனால்ட் அண்ட் ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? ஆர் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கு பண்ணணும்னா வச்சுக்கலாம், ஐ எம் 20 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை 2 விதமாக பிரிண்ட் பண்ணலாம். நான் நேற்றே சொன்னேன், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கன்கார்னேஷன் பண்ணலாம், இல்லைனா பேராமீட்டராக யூஸ் பண்ணலாம். பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான், அதில் நீங்கள் எத்தனை பேராமீட்டர்னா பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னுமே சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது 2 இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேணாம். லெட்ஸ் ஹேவ் x is equal to hello and y is equal to பைத்தான். இப்போ நான் இந்த எக்ஸையும் ஒய்யையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ பைத்தான். ஸோ என்னோட 2 இன்புட்டையும் 2 வேரியபிளையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் எந்த ஸ்பேஸுமே நான் கொடுக்கல. ஏன் இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்திருக்கு? ஸோ அதுதான் வந்து நீங்கள் கன்கார்னேஷன் பண்ணுறதுக்கும் ரெண்டு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறதுக்குண்டான வித்தியாசம். கன்கார்னேஷன் பண்ணும்போது எல்லாமே ஒரே வேரியபிளாக அது கன்சிடர் பண்ணிக்கும். பட் நீங்கள் 2 வேரியபிள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஒய் 2ஐயும் தனித்தனி வேர்டாக கன்சிடர் பண்ணும். தனித்தனி வேர்டாக கன்சிடர் பண்ணுறதுனால அது நடுவில் ஸ்பேஸ் விட்டுக்கும். இல்லை, இதுக்கு பதிலாக இப்போ நான் கன்கார்னேஷன் பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹலோ பைத்தான் அந்த ஸ்பேஸ் காணும். என்ன ரீசனா, 2ஐயும் கன்கார்னேஷன் பண்ணிட்டு ஒரே வேர்டாக கன்சிடர் பண்ணிச்சு. இன்கேஸ் எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் நமக்கு வந்துருச்சா? ஓகே. இதுக்கு அடுத்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கிட்ட ஏஜ் நேம் 2மே இருக்கு. இது 2ஐயும் நான் பிரிண்ட் பண்ணணும் ஒரே வேலையா. ஸோ பிரிண்ட் ஓகே. ஸோ என்னோட நேம் ப்ளஸ் என்னோட ஏஜ் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அது கூட நான் அடிஷனலாக ஓல்டுங்கிற
லிட்டராக நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் ஐம் ஆடிங் ஓல்டு. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் எரர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஒன்லி கன்கார்னேட் ஸ்ட்ரிங். ஸோ என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளோட ஒரு இன்டீஜரை கன்கார்னேஷன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கன்கார்னேஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரூல்னா ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கன்கார்னேஷனுக்கு both has to be same type. ஸோ நீங்கள் கன்கார்னேஷன் பண்ணுற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப்பாக இருக்கணும். இதை நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்டீஜராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் டைப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்கேஸ் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு இன்டீஜரை நான் ஆட் பண்ணணும், கன்கார்னேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இன்டீஜரை ஒரு ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன டைப்னு நம்ம பார்த்துருவோம். டைப் ஆஃப் நேம் பாருங்க, அதே மாதிரி டைப் ஆஃப் ஏஜ் பாருங்க. ஸோ இதை ரன் பண்ணால் என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்குது, என்னோட ஏஜ் வந்து இன்டீஜர் இருக்குது. ஸோ இந்த இன்டீஜரை நான் இந்த ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நேம் ஏஜ். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஸோ கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு டைப் காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ். ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். See, my name is McDonald and I'm 20 years old. Okay, so வேற என்ன பார்க்கலாம்ல. So my name is McDonald and I am next 20 years old. Then see இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம். ஸோ 20க்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we can add a space here. இங்கே பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. ரன்ல போயிட்டு ரன் மாடியூல். ஓகேங்களா? இப்போ வந்துருச்சா my name is McDonald and I am 20 years old. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு Q&Aல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்ட்ரிங் மாடியூல் தான் பார்க்க போகிறோம். சம் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், அதே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். தேங்க்யூ.